இந்த டாகை ரெஸ்க்யூ பண்ணோம் உடம்பு சரியில்லாமல் இருக்குன்னு. சிம்டம்ஸ்லாம் ரேபிஸ் மாதிரி இருந்துச்சு. 3 நாள் அப்சர்வேஷனில் வச்சுருந்தோம். ரேபிஸ் சிம்டம்ஸ் அதிகமாக இருந்து எந்த ட்ரீட்மெண்ட்டும் வேலை செய்யல. ஸோ யூத்தனைஸ் பண்ணியாச்சு. அது கருணை கொலை பண்ணுறது அதோட கஷ்டப்படாமல் அதுக்கும் விடுதலை. அதனால யாருக்கும் நோய் பரவாமல் இருக்கணும், ஹாஸ்பிட்டலில் வச்சு மற்ற டாக்ஸுக்கோ ஹியூமன்ஸுக்கோ பரவாமல் இருக்கிறதுக்காக யூத்தனைஸ் பண்ண வேண்டியதாகிடுச்சு. இந்த டாக் போன 4 நாளுக்கு முன்னாடி வரைக்கும் இது நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டு சுற்றிட்டு இருந்துச்சு. அப்போ இந்த டாக் ரேபிஸ் இருந்திருக்கு. ஸோ அந்த டைமில் இந்த டாக் யாரையாவது கடிச்சிருந்தாலோ மற்ற வேறு யாராவது டாகை கடிச்சிருந்தாலோ மனுஷங்களை கடிச்சிருந்தாலோ அவங்களுக்கும் ரேபிஸ் வரும். அப்போ அந்த டாக் ஹெல்த்தியாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லி ரேபிஸ் இன்ஜெக்ஷனை போடாமல் விடக்கூடாது. எந்த இடத்துல ஹெல்த்தியாக இருக்கிற டாகாக இருந்தாலும் அது இன்குபேஷன் பீரியடில் இருக்குது அப்படின்னா கேட்டோ டாகோ எதுவானாலும் தெரியாது நமக்கு. அப்போ அந்த டாக் சிக்கா இல்லை நல்லா தான் இருந்துச்சு அதனால் நான் வேக்சின் போடலை அப்படிலாம் சொல்லக்கூடாது. இன்குபேஷன் பீரியடில் இருக்கும்போது அந்த அனிமல் ஹெல்த்தியாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் அதுவே சிக்காகும். அப்போ நமக்கு தெரியாது. அதனால் கடித்த உடனே அந்த இடத்த 10-15 நிமிஷம் நல்லா சோப்பு போட்டு ஓடுற தண்ணியில் கழுவிக்கிட்டே இருக்கணும். இம்யூனோகுளோபின் இன்ஜெக்ஷன் அந்த கடிப்பட்ட இடத்துல போடணும். ஆன்டி ரேபிஸ் வேக்சின் 5 டோஸோ 4 டோஸோ அது கரெக்டாக தவறாமல் போடணும். அலட்சியப்படுத்தாதீங்க. நாய், பூனை, குரங்கு, வௌவால், பன்னி இந்த மாதிரி எந்த அனிமல் கடித்தாலும் இம்மீடியட்டாக போய் ஆன்டி ரேபிஸ் வேக்சின் போட்டுருங்க. யாராவது சொல்லுவாங்க என்னை 50 தடவை கடிச்சிச்சு 10 தடவை கடிச்சிச்சு எனக்கு ஒன்றுமே ஆகலன்னு. அவங்களுக்கு அதிர்ஷ்டத்தில் பை சான்ஸ் அது ஒன்றும் நடக்கலை. அது ஹெல்த்தியான கேட்டோ டாகை கடிச்சிருக்கோம். அதுக்காக எல்லாருக்கும் கடிக்கிற டாகும் கேட்டோ ஹெல்த்தியாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி நம்ம அலட்சியமாக இருக்கக்கூடாது. குழந்தைங்களுக்கு முதல்ல வெளியில் போகிற ஏதாவது டாக்ஸை பார்த்தா விளையாடுற குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. நாயோ பூனையோ கடித்தாலோ கீறினாலோ உடனே வீட்டில் சொல்லணும்னு இமீடியட்டாக ஆன்டி ரேபிஸ் வேக்சின் போட்டுருங்க. எல்லா டாகுக்கும் ரேபிஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது, இருக்காதுன்னு சொல்ல முடியாது. நாம் 1% கூட ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ரேபிஸை வேக்சின் மட்டும்தான் காப்பாற்றும். வந்ததுக்கப்புறம் உயிர் பிழைக்க வாய்ப்பும் இல்லை, மருந்தும் கிடையாது. அதனால் வேக்சின் மட்டும்தான் நம்மளையும் காப்பாற்றும், பெட்ஸையும் காப்பாற்றும். வீட்டில் வளர்க்குற எல்லா பெட்டுக்குமே ஆன்டி ரேபிஸ் வேக்சின் போடுங்க. ஸ்ட்ரீட்டில் ஃபீட் பண்ணுறீங்கன்னா முதல்ல ரேபிஸ் வேக்சினை வாங்கி எல்லா ஃபீட் பண்ணுற ஸ்ட்ரே டாக்ஸுக்கு போட்டு விடுங்க. அதில் வேக்சினோட விலை ரொம்ப ரொம்ப கம்மி தான். அதனால் எல்லாருக்கும் போட்டு விட்டுருங்க. யாரும் சொல்கிற ரேண்டமாக யாருக்கோ ஒருத்தருக்கு நடக்குது என்னை கடிச்சிச்சு ஒன்றும் ஆகலைங்கிறது எல்லாரும் நம்பாதீங்க. கடிச்சு 14 நாள் இன்குபேஷன் பீரியட்லேயும் ரிசல்ட் வரும், சிக்காவாங்க. ரேபிஸ் இருந்ததுன்னா 1 மாதம் ஆகும், 6 மாதம் ஆகும், ஏன் 1 வருஷம் கழித்து கூட ரேபிஸ் இன்குபேஷனில் உடம்புல இருக்கும். அவங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை பொறுத்து உடம்பு எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்காங்களோ அதை பொறுத்து அது சிக்கா மாற டைம் எடுக்கும். அதனால் எனக்கு கடிச்சிச்சு இன்றைக்கி வரல நாளைக்கு வரல அப்படிலாம் இக்னோர் பண்ணாதீங்க. நாங்கள்லாம் இயர்லி ஒன்ஸ் ஆன்டி ரேபிஸ் வேக்சின் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் போட்டுருவோம். உங்களுக்கு ரிஸ்க் இருக்குது, ஸ்டே டாக்லாம் ரெஸ்க்யூ பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக போடுங்க.